பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் என்பதாக. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நோ தட் த லார்ட் alone is God என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எலியா தீர்க்கதரிசியின் நாட்களில் ஆகாப் யேசபேலின் நிமித்தம் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் பின்வாங்கி சென்ற இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பி ஆண்டவரிடம் கொண்டு வருவதற்கு கர்மேல் பர்வதத்தில் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் என்னை கேட்டருளும் என்று எலியா ஜெபித்தான். அந்த வேளையில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இதை கண்ட ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பெரிய சுத்திகரிப்பும் எழுப்புதலும் உண்டானது. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மகன் மனாசே ராஜ்யபாரம் பண்ணும் போதும் அதுபோல நடந்தது. எசேக்கியா ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஆனால் அவன் வியாதிப்பட்டு மரண தருணத்தில் இருந்த வேளையில் கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அப்போது பிறந்து பின்னாட்களில் ஆட்சிக்கு வந்த அவனுடைய குமாரனாகிய மனாசே தன் தகப்பனை போல் இல்லாமல் மிகவும் துன்மார்க்கமாய் காணப்பட்டான். அவன் தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி அவர்களை அக்கினியில் பலி செலுத்தி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லிசூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் என்று 2 நாளாகமம் 33:6 கூறுகிறது. கர்த்தர் அவனோடும் அவனுடைய ஜனங்களோடும் பலமுறை பேசியும் கவனிக்காமல் போனார்கள். ஆகியால் அவனை அசீரிய ராஜாவின் கைகளில் கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவனுடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கி மீண்டும் அவனை யூதாவின் ராஜாவாக ஏற்படுத்தினார். அப்போது அவன் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு விலகி ஒரு நாளும் தூரம் சென்று விடாதிருங்கள். தகப்பனை விட்டு சென்ற இளைய குமாரனுக்கு கடைசியில் பன்றிகளின் உணவு கூட கிடைக்கவில்லை. ஆண்டவரை விட்டு விலகிச் சென்ற மனாசேயை எதிரிகள் முட்களினால் நெருக்கி விலங்கிட்டு அவன் தன்னை தாழ்த்து மட்டும் வேதனைக்கு உட்படுத்தினார்கள். ஆகையால் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அவரை சார்ந்து ஜீவியுங்கள். உங்கள் நம்பிக்கை அவர் மேல் மாத்திரம் இருக்கட்டும். கர்த்தர் ஒருவரே தேவன், அவரோடு ஒன்றையும் கூட்டி விடாதிருங்கள். அவருக்கு இணையாக உங்கள் வாழ்க்கையில் யாரையும் வைத்து விடாதிருங்கள். அப்போது நீங்கள் வாழ்ந்து உயர்ந்திருப்பீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் ஒருவரே எங்கள் தேவன். எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி உம்மை சார்ந்து ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கற்றுத்தருவீராக. எங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்களை மன்னியும். நீர் கெஞ்சுதலுக்கு இறங்குகிற தேவன். உம்மை நோக்கி கெஞ்சுகிற அத்தனை பேரையும் கர்த்தர் மன்னித்து மனப்பூர்வமாய் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிற தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலையை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சுத்தியை கட்டளையிடும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.